Hi friends, welcome back to our channel Tailor Stitch Media. இன்னைக்கு நம்ம வீடியோல சுடிதாரோட நெக் மாடல் ஒன்று பார்க்க போறோம். அதுக்கு அப்புறமா அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது எப்படி பிசிறு தெரியாம தைக்கணும் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். அதுக்கு அப்புறமா அந்த கயிறு பேக்ல ரோப் போகும் பாருங்க. அந்த இடத்துல நம்ம கடைசியா நம்ம ஜாயின் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படினா நிறைய கெட்டி தையல் அதில் போட்டு அந்த ரோப்பே வந்து அசிங்கமா தெரியும். இன்னைக்கு நம்ம அந்த ரோப்பு எல்லாமே வந்து எப்படி ஃபினிஷிங்காக தைக்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ரோப் தைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக ஃபஸ்ட் நம்ம ரோப் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? கடைசியாக தான் நம்ம ரோப்பெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம அட்டாச் பண்ணுவோம். ஆனால் இதில் அப்படி இல்லை. பேக் பீஸ் நம்ம எப்படி வந்து எப்போ வந்து தைக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த டைம்லேயே வந்து நம்ம ரோப் வந்து அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? இதுக்கு நான் வந்து ஒரு 1 இன்ச் அகலத்தில் ஒரு பீஸ் எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த அளவுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்குள்ளே இந்த அளவுக்கு நான் அப்படியே வந்து தையல் போட்டு எடுக்கிறேன். ரோப் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் காட்டிக்கிறேன். ஒரே அளவுக்கு நீங்கள் ரோப்பை வந்து தச்சு எடுக்கும்போது தான் அந்த ரோப் வந்து நல்லா உருண்டையாக அழகாக வரும். ஓகேங்களா? இப்போது அந்த தையல் அளவுலேருந்து கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே விட்டு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திருப்பி எடுத்துடலாம். அந்த நுனி பகுதியை அப்படியே பிடிச்சிட்டு அந்த குச்சி வச்சு அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே அந்த பக்கம் நம்ம கொண்டு போயிடலாம். அந்த ஒரு பகுதியோட எண்டு பகுதி வந்து அந்த குச்சி வந்து அப்படியே நகட்டிகிட்டே போய் இன்னும் 2 பகுதி வழியாக வந்து கொண்டு வந்துடும். பாருங்கள், இப்போ நம்ம ரோப்பை வந்து டேன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது பேக் பீஸ் எடுத்துருக்கிறேன், அப்புறமா லைனிங் எடுத்துருக்கேன். மேலேருந்து நீங்கள் ரோப் வந்து எந்த அளவுக்கு கீழே இறக்கி வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 இன்ச்சில் தான் இறக்கி வைக்க போகிறேன். இதில் அப்படியே நம்ம தையல் போடலாம். போட்டுட்டு இந்த டைமில் நம்ம ரோப்பை வச்சிடணும். லைனிங்கை லைட்டாக தூக்கிட்டு இந்த மாதிரி வைக்கணும். வச்சுட்டு அந்த இடத்துல நீங்கள் நல்லா கெட்டி தையல் போட்டு விட்டுக்கலாம். இந்த டைம்லே போட்டு விட்டுட்டிங்கன்னா ரோப் நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படியே கழுத்தை ஃபுல்லாக தைச்சி ஆப்போசிட்டில் இருக்கிற ரோப்பையும் அதே மாதிரியே தைச்சிடலாம். இந்த இடத்துல நீங்கள் ரோப்பு வச்சு போடுற கெட்டி தையல் உங்களுக்கு வெளியில் தெரிய போகிறதில்ல. அதனால் நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே உள்ளே இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி அங்கங்கே நாச்சஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் ரோப் இருக்கிற பக்கம் வந்து கொடுக்கக்கூடாது. கொடுத்தீங்கன்னா அந்த ரோப் வந்து சீக்கிரமாக பிரிந்துட்டு போயிடும். ரோப் இல்லாத பக்கங்களை நீங்கள் நாச்சஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக இந்த பக்கமாக வெளிப்பக்கமாக திருப்பி எப்போதும் போல் ஒரே ஒரு அமுக்கு தையல் மட்டும் போட்டிங்க அப்படின்னா ரோப் ஃபிட் பண்ண தடமே தெரியாது. கண்டிப்பாக ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜில் இருக்க போகுது. நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா கடைசியாக ட்ரெஸ் எல்லாம் தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ரோப் வந்து அட்டாச் பண்ணுவோம். அப்படி அட்டாச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல மொத்தமாக நிறைய தையல் இருக்க மாதிரி நல்லா விசிபிளாக தெரியும். இதே மெத்தடை நீங்கள் சுடிதார், ஃப்ராகு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்போது நீங்கள் இதுக்கப்புறமா நீங்கள் ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறீங்க. அப்படி இல்லைனா பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவு, சைடு ஜாயின் எல்லாமே போடுவீங்க. அப்போ வந்து உங்களை கண்டிப்பாக இந்த ரோப் வந்து டிஸ்டர்ப் பண்ணும். டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரோப் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறையா வந்து நாட் போட்டு கட்டி விட்டுட்டு இந்த மாதிரி ஷார்ட்டாக வச்சுக்கோங்க. அப்போது வந்து உங்களுக்கு எந்த ஜாயின்ட்லேயுமே இது வந்து சிக்காது. ஓகேங்களா? பாருங்கள், இப்போது அந்த இது ஜாயின் பண்ண தடமே தெரியலை. எந்த அளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். அடுத்ததாக சுடிதார் நெக் மாடல் ஒன்று பார்க்கலாம். கழுத்தோட அகலம் மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்தோட இறக்கம் மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். பாக்ஸில் ஒரு வளைவு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி வளைவு போட்டுட்டு
அங்கே அந்த வளைவு முடிகிற எண்டான இடத்துலேருந்து ஒரு 5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 5 இன்ச்சு வந்து நம்ம ஓப்பனாக வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்படியே அந்த நெக்கை கட் பண்ணி எடுங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சிசரை நடுவில் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். இப்போது மெயின் கிளாத் எடுத்துக்கலாங்க. மெயின் கிளாத்தோட உள் பக்கமாக நம்மளோட லைனிங் வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அப்படியே அந்த லைனிங் கிளாத் அளவுக்கு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம அப்படியே தைச்சிட்டு வரலாம். நம்ம எந்த ஷேப்பில் வெட்டணுமோ அதே ஷேப்பில் தாங்க தைக்கணும். இந்த சுடிதார் நெக் மாடல் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி அந்த மெட்டீரியலோடு வரும் பார்த்திங்களா, நல்லா காஸ்ட்லியாக மெட்டீரியல் எடுத்தாங்க அப்படின்னா அந்த நெக் மாடல் ஒன்று கொடுத்துருப்பாங்க பைப்பிங் வச்சு. இது வந்து மோஸ்ட்லி இந்த நெக் மாடல் தான் அந்த மாதிரி மெட்டீரியல் கேட்லாக்லலாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து கஸ்டமரே அந்த கேட்லாகில் இருக்கிற மாதிரி எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம். கரெக்டாக அந்த வளைவு நெளிவுகள்லாம் பார்த்து கரெக்டாக 1/4 இன்ச்சு தைக்கணும். அதே மாதிரி அந்த சென்டரில் ஓப்பன் பண்ணோம் பார்த்திங்களா, அதை ரொம்ப விரிக்காமல் கரெக்டாக ஒட்டியே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே ஒரிஜினல் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் இந்த மாதிரி சிசரை விட்டு கிளாத்தையும் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுறேன். இப்போது எல்லா பக்கமும் அதாவது லைனிங்கும் கிளாத்தையும் வச்சு எல்லா பக்கமும் அப்படியே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அட்டாச் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே ஆப்போசிட் சைட்லையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ நெக்குக்கு நம்ம அந்த பைப்பிங் கொடுத்துடலாம். பைப்பிங்காக நான் கிராஸ் பீஸ் எடுக்க போகிறேன். இதுக்கு பேண்ட்டோட கிளாத்தில் தான் நான் பைப்பிங் கொடுக்க போகிறேன். பாருங்கள், கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாங்க. ஒரு 1.5 இன்ச் அகலத்துக்கு இப்போது நம்ம கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிராஸ் பீஸாக வந்து அப்படியே ஜாயின் போட்டுக்கலாம். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ண ஒரு வேளை உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். தேவையில்லவங்க செக் பண்ணி பாருங்கள். தையல் போட்டுட்டு தையல்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு அப்படியே விட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போது ஒரு சைடு மட்டும் அதாவது உள் பக்கமாக மடித்து ஒரு 1/4 இன்ச்சு வந்து அப்படியே வந்து தைச்சிட்ருக்கேன். பைப்பிங் உங்களுக்கு நீட்டாக வரணுன்னா கரெக்டாக ஒரு 3 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எடுக்கிற பீஸோட அகலம் வந்து ஒரே அளவாக இருக்கணும். அப்புறமா நம்ம ரெண்டாவதாக மடிக்கிற அளவும் வந்து ஒரே போல் இருக்கணும். ஒருவேளை அப்படியும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லா பக்கமும் ஒரே அளவாக வந்துடும். ஓகேங்களா? இப்போது நம்ம ட்ரெஸ்ஸில் அட்டாச் பண்ணலாம். ட்ரெஸ்ஸோட வெளிப்பக்கமாக வச்சு நம்ம இந்த கிளாத்தை அப்படியே தைக்கலாம். அதாவது அந்த பைப்பிங்கோட வெளிப்பக்கமும் கிளாத்தோட வெளிப்பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தைக்கலாம். இந்த கார்னரில் கீழே அடியில் பார்த்தீங்கன்னா கீழே முக்கு திரும்புறதுக்காக மடித்து வச்சும் ஒரு 1/4 இன்ச் அளவில் மடித்து வச்சு அப்புறமாவும் திருப்பலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட மடிப்பு எதுவும் இல்லாமல் அப்படியே திருப்பிட்டு வந்துடலாம். ஏன் அப்படின்னா இதில் கிராஸ் பீஸ் தான் நம்ம எடுத்துருக்குறோம். அப்போ அந்த முக்கெல்லாமே நல்லா வளைஞ்சு கொடுத்துரும்.
அதனால தான் நான் வந்து ப்ளீட் வைக்காம தான் அப்படியே திருப்பியிருக்கேன். இப்போது நம்ம இந்த அளவு மட்டும் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக அந்த மெரூனுக்கும் அப்புறமா அந்த சாண்டல் கலருக்கும் நடுவில் ஒரு பள்ளம் மாதிரி கிடைக்கும். அந்த இடத்துல கரெக்டாக ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்தோம் அப்படின்னா சரியாக வரும். இது வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரியான ஒரு அளவில் கிளாத் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த கார்னரில் லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம அந்த கார்னரில் வந்து சுருக்கு இல்லாமல் நீட்டாக அழகாக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கொடுத்து எடுத்தாச்சு. பாருங்கள், இதோட ஃபினிஷிங் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போது அடுத்ததாக பேண்ட் கிளாத் எடுத்துக்கிறேங்க. பேண்ட் கிளாத் எடுத்து இதோட நீள அகலங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அளவு எடுத்துக்கிறேன். இதோட நீளம் எவ்வளோ இருக்குதோ அதை அப்படியே வந்து ரெட்டையாக மடித்து போட்டு எடுத்துக்கோங்க. அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு எடுத்துக்கிறேன். அதாவது மேலே வந்து மடிப்பில் வர மாதிரி மடிக்கணும். இப்போ உயரம் 5.5 அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை நம்ம 11 இன்ச்சாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம அப்படியே மேலேருந்து கீழே மடித்தோம் அப்படின்னா மேல் பகுதியில் ஒரு மடிப்பு மாதிரி தெரியும். ஸோ அதுதான் நமக்கு தேவை. இப்போது 3 பக்கமும் பிசுறு இல்லாமல் நம்ம மடித்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் ஆல்ரெடி பிசுறு இல்லாமல் தான் இருக்கும், அதாவது அந்த மேல் பகுதி. இப்போ அந்த மேல் பகுதி கரெக்டாக மடிப்பு இருக்கிற மேல் பகுதி மேலே வர மாதிரி வச்சுட்டு கரெக்டாக நம்மளோட கழுத்து இறக்கம் எங்கே முடியுதோ அதுக்கு நேராக நம்ம வச்சுட்டு ஒரு ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இந்த கிளாத்தை விரிவாக கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு வெளியில் தெரிகிற மாதிரினால வச்சுக்கலாம். ரொம்பவும் விரிச்சிடாதீங்க. விரிச்சிட்டிங்கன்னா உங்களோட நெக்கு வந்து விரிஞ்சிரும். ஓகேங்களா? அப்படியே நம்ம அட்டாச் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பட்டன்ஸ் ரெடிமேடாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அது தான் நம்ம இதில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி வேணாலும் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 பட்டன் மட்டும் வைக்க போகிறேன். இதில் ஆல்ரெடி ஹோல்ஸ் இருக்குது, அதனால் ஊசியில் நூல் போட்டு நம்ம தச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ரெடிமேடாக பட்டன் எப்படி நம்மளே ரெடி பண்ணுறது, நம்மளோட கிளாத்துக்கு ஏற்றாப்புல எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், தேவையில்லவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம அடுத்ததாக ஷோல்டர் ஜாயிண்ட் எப்படி பிசுறு இல்லாமல் தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் பேக் பீஸ் எடுத்திருக்கேன். பேக் பீஸில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லைனிங்கும் துணியும் வந்து நான் அட்டாச் இன்னும் பண்ணலை. ஓகேங்களா? அட்டாச் இன்னும் பண்ணலை, இனிமேல் தான் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நெக்லைனை ஃபினிஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? நெக்லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன், பட் இன்னும் சைடு ஜாயிண்ட் எதுவுமே பண்ணலை. இப்போது ஃப்ரண்ட் பீஸ் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் பீஸ் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஃபினிஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அந்த லைனிங்கும் சுடிதாரும் வந்து அப்படியே நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது எல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எப்போதும் நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக வைப்போம்ல, அந்த பொசிஷனில் நான் வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போது கீழே பார்த்தீங்கன்னா லைனிங்கும் இருக்கும், கிளாத்தும் இருக்கும். இப்போ லைனிங்கை மட்டும் அப்படியே இந்த பக்கமாக இப்படியே கொண்டு வரணும். நான் வைக்கிறத பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு புரியும். கரெக்டாக சென்டரில், அதாவது அந்த லைனிங்கும் துணியும் ஜாயின் பண்ணுற இடத்துல கரெக்டாக நம்ம வச்சுட்டு அப்படியே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு தைக்கணும். நான் அடுத்த ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது இன்னும் நான் தெளிவாக காட்டுறேன். எப்போதும் நீங்கள் ஷோல்டர் எவ்வளோ அளவில் தைப்பீங்களோ அதே அளவில் தான் தைக்கணும். இப்போ அப்படியே அந்த லைனிங்கும் கிளாத்தும் ஒன்று போல் சேர்த்து நம்ம இந்த மாதிரி வெளிப்பக்கமாக இழுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் பிசுறு இல்லாமல் ஷோல்டர் ஜாயின் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ அடுத்த ஷோல்டர் ஜாயின் காட்டுற பாருங்கள். இது வந்து அந்த மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ரெண்டுக்கும் நடுவில் அந்த ஃப்ரண்ட் பீஸை வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த லைனிங் கிளாத்தை அப்படியே உள் பக்கமாக அப்படியே இந்த
பீஸை மூடுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ 3 பீஸுமே வந்து ஒரே லெவலுக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் எப்போதும் எந்த லெவலில் ஷோல்ட்ரு பிடிப்பீங்களோ அந்த லெவலில் பிடிச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக வரும். இந்த இடத்துல மெயினாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கவனிக்கிறோம். அந்த ஷோல்டர் ஜாயின் வந்து நமக்கு விலகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணணும்னா கரெக்டாக அந்த சென்டரில் வரணும். அதாவது அந்த லைனிங்கும் கிளாத்தும் ஜாயிண்ட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல சென்டராக வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சரியாக வரும். இதே மெத்தடை நீங்கள் ப்ளவுஸ்க்கு அப்புறமா சுடிதார் ஃப்ராகு எதுக்கு வேணாலும் இதே மெத்தடில் யூஸ் பண்ணி ஷோல்டர் ஜாயின் பண்ணலாம். இன்றைக்கான 3 வீடியோவுமே ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரியே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.